ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சுழியம் உருண்டை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கோதுமை மாவு, பச்சை பயிறு, வெல்லம், ஏலக்காய், உப்பு. இப்போது முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு வானல் வச்சு பச்சை பயிரை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம 1 கப்பு எடுத்துருக்குறோம். கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னா நம்ம அளவு கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போதைக்கு 1 கப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே 1 கப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு. அதை குக்கரில் சேர்த்து 3 கப்பு தண்ணி வச்சு 4 விசில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த கோதுமை மாவை கரைச்சி வச்சுக்கலாம். 2 ஏலக்காய் பொடியை தூள் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக செய்கிறோன்றதால 4 ஏலக்காயை தட்டி போட்டுக்கிட்டேன். இப்போ கோதுமை மாவு, நம்ம கோதுமை மாவு தான் செய்யணும்னு இல்லை, மைதா மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கடலை மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு சோடா மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அந்த கலருக்கோசரம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அந்த உருண்டைகள் மேலே கவர் ஆகிற அளவுக்கு நல்லா திக்கான பதமாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நாலு விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெல்லத்தை அந்த 1 கப்பு பச்சை பயிறு எடுத்தோம்ல, அந்த அளவு தான் வெல்லம். இப்போ அடுப்பை திறந்து பச்சை பயிறு வெந்திருக்கா பார்த்துக்கலாம். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. குழைய விட்டால் பருப்பு நம்மளுக்கு தெரியாத போயிடும். திட்டமாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி வடிகட்டி பயிர் எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சு கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஏன்னா மிக்சியில் போடுறதால சூடாகிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சு இப்போது இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிக்கலாம். அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்சி ஜாரில் மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சரியான பக்குவமாக இருக்குது. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் காய விட்டுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட வேணாம், திட்டமாக எடுத்துக்கிட்டுருக்கலாம். அதுக்குள்ளே இந்த பருப்பை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம சைஸு திட்டமாக ஒரு எலுமிச்சை அளவு சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிடிச்சா போதும். இப்போ நான் செய்திருக்கிற அளவு ஒரு 15 உருண்டை வர்ற அளவுக்கு செய்திருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அந்த அளவுகளை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போ ஒரு கப்பு எடுத்தோம்னா அந்த அளவு 15 உருண்டை வந்துடும். இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவில் இந்த உருண்டைகளை பைண்டிங் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே திருப்பி போட்டு ரொம்ப கருகிற மாதிரி இருந்தால் சிறுவில் வச்சுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா செவந்துருச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இனிப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.